இது ஸ்ரீலங்கா பீப்புளுக்கு மட்டும் இல்ல. நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, வேர்ல்டுல நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் இதுல ஏர்ன் பண்ணலாம். இப்ப ஸ்ரீலங்காவுல ஃபெஸ்ட் இருக்கிற ஒரு $59,000 நீங்க மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க நீங்க ஃபில் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா, ஈவன் இந்தியாவுல இருக்கிறவங்க கூட இன்னுமே நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. இது வந்து டிசைனிங் ஒரு ஸ்கில் தெரியும்னா, அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு நீங்க எத்தனை வழியிலனாலும் பண்ணலாம் மணி மேக்கிங். அது இதுலயும் ஒரு வழி, கட்டாயமா அந்த வழி வந்து லீகலா இருக்கணும். இதை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க சொன்னா சரி. இது வந்து கென்வா மூலமாவும் நீங்க டிசைனிங் தெரியாமையே இதுல இருந்து ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரியும் ஒரு வாய்ப்பு வந்து இவங்க தாராங்க. வணக்கம் கைஸ், இந்த வீடியோவில் நாங்கள் கென்வா சீரிஸ் போடுறோம். கென்வா மூலமா மணி மேக் பண்ணக்கூடிய கன்செப்ட். ஸோ நீங்க கென்வாவை பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வகையான மணி மேக்கிங்கை நீங்க இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், இன்னொன்று பெசிவ் இன்கம் ஸ்கீம். நிறைய பேர் கென்வாவை அப்கிரேட் பண்ணிட்டு இதை வச்சு என்ன பண்றேன்னே தெரியாம இருப்பாங்க. ஸோ அதை வச்சு எப்படி மணி மேக் பண்றேன்னே தெரியாம இருப்பாங்க. நாங்கள் மெயினாக சில வெப்சைட்ஸ்கள், ராயல்டி ஃப்ரீ வெப்சைட்ஸ்னு சொல்லி எங்க கிளாஸ்ல நாங்கள் டீச் பண்றோம். செக் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட வீடியோ செக் பண்ணுங்க. கிளாஸ் டீட்டெயில் வேணும் கண்டெக்ட் பண்ணுங்க. இதுல என்னன்னா, நாங்க ராயல்டி ஃப்ரீ வெப்சைட்ல பெசிவ் இன்கம் ஒன்று, இதை வச்சு நாங்க பெரிய இன்கம் ஒன்று உருவாக்குறோம். ஓகே, அதே மாதிரி இது இல்லாம இதுல நிறைய மணி மேக்கிங் வேஸ்கள் இருக்கு. அதை நான் சொல்லணும்னு சொல்லி நான் இங்க சொல்லியிருக்கேன். ஸோ அதை பாருங்க. கட்டாயமா என்ன கிரெக் மெத்தட்ல அங்க வருஷத்துக்கு $5 யூஸ் பண்றாங்க. இப்படி எல்லாம் யூஸ் பண்ணாம, கிரெக் மெத்தட்ல யூஸ் பண்ணாம ஜென்யூனாவே நீங்க யூஸ் பண்ண சார். உங்களுக்கு 1 மந்த் என்ன ஃப்ரீ எக்ஸஸ் அன்லிமிட்டடா உங்களுக்கு தருவா. அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. அது சம்பந்தமா தான் நம்ம இதில் பார்க்க போறோம். அதே மாதிரி இதுல நான் சில சீக்ரெட்டான வெப்சைட்ஸ்கள் சொல்லுவேன். ஸோ இதை வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஈவன் சார் எனக்கு வந்து டிசைனிங் ஸ்கில், அதாவது கென்வா எதுக்காக இருக்கு, ஸ்கில் தெரியாத ஆக்களுக்கு, அதாவது டிசைனிங் ஸ்கில் இல்லாத ஆக்களுக்கான ஒரு டூல். ஓகே, எனக்கு டிசைனிங் ஸ்கில் இல்லை, பட் வந்து நான் எவ்வளவு சேல்ஸ் வந்து இதுல ஜெனரேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஆனா ஸ்கில் இருக்கிறாக்கள் வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி இருப்பாங்க. நீங்களும் இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கும் இது நல்ல ஒரு வாய்ப்பா அமையுமா? ஸோ அதை நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ஸோ ஆன்லைன்ல பொதுவாகவே ரெண்டு ஸ்கீம் இருக்கும். ஒன்று ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், இன்னொன்று பெசிவ் இன்கம் ஸ்கீம். இந்த ரெண்டு ஸ்கீமுமே நீங்க நல்லா லேர்ன் பண்ணணும். எப்படி இருந்தாலும் நீங்க கட்டாயமா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணுங்க. அதுலயும் ஒரு வெப்சைட்ல இல்லாம உங்களுக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, உங்களோட பார்வைக்கு அது வந்து வித்தியாசமா இருக்கலாம், பட் வந்து நீங்க நல்லா எஃபோர்ட் பண்ணி, ஏன்னா இங்க ஜாயின் பண்ணதுமே ஒர்க் அவைலபிளா இருக்கு, அதை எடுத்து ஒர்க் பண்ணிட்டு earn பண்ணிட்டு வித்ரோ பண்றலாம். இதோட கான்செப்ட் முடிஞ்சிடும். ஓகே, பட் இப்படி இல்லாம நீங்க நிறைய இடங்களில் வித்தியாசமா உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சரியான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க தெரிவு செய்யுங்க. நீங்க எங்க போகணும்னா பெசிவ் நோக்கி தான் போகணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைன் மணி மேக்கிங் ஃபெயில். ஓகே, பெசிவ்ங்கிறத நம்ம ஒன் டைம் ஒர்க் பண்ணோம், எங்களுக்கு கண்டினியூஸா இது சம்பந்தமான ஏர்னிங்ஸ் வரும். ஸோ இது என்னங்கிற கிளியரான செட்டப், இது எங்க இருந்து எங்க ஸ்டார்ட் பண்ற, இது ஒரு கம்யூனிட்டியில ஒர்க் பண்ற மாதிரி ஒரு முழுமையான கைடன்ஸ் வந்து நாங்கள் வெல்ஃபியர் அகாடமியால ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது சம்பந்தமான ஏ டு செட் டீட்டெயில் வந்து என்னன்னு பார்த்துட்டு வருவோம். ஆன்லைன்ல மணி மேக் பண்றதை நாங்க மெயினா ரெண்டு வழிகள்ல பிரிப்போம். ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், இன்னொன்று வந்து பேசிவ் இன்கம் ஸ்கீம். இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிற கான்செப்ட் என்னன்னா, நாங்க ஜாயின் பண்ணதுமே அங்க வந்து ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். ஏர்னிங்ஸும் வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஜாப்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெப்சைட்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏர்னிங்ஸ் வந்து அவர்த்தே கிரெடிட் ஆகும். ஈவன் நீங்க அன்னைக்கே அவங்களோட மினிமம் ஏர்னிங், நீங்க $1 $2 நிறைய வெரைட்டில இருக்குது. ஸோ நீங்க இதை ஜாயின் பண்ண அன்னைக்கே நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா அன்னைக்கு ஏர்னிங்ஸையும் நீங்க மினிமம் வித்ரோவல வந்தோடனே ரிசீவ் பண்ணி உங்களோட பேங்குக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். ஓகேயா, அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்கு, பெசிவ் இன்கம் ஸ்கீம். இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம் அப்படிங்கிறது எதுன்னு ஒரு சொன்னா, நாங்க ஒர்க் பண்ணுவோம், இப்பதான் ஒர்க் பண்ணுவோம், ஆனா ஏர்னிங்ஸ் வந்து உடனடியாக கிடைக்காது. அது ஃபியூச்சர்ல தான் எங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க யூடியூப் வீடியோ ஒன்று கிரியேட் பண்றீங்க, அந்த வீடியோ உங்களுக்கு போட்ட உடனே ஏர்னிங்ஸ் வராது. அது வந்து ஃபியூச்சர்ல வியூஸ் போக போக தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, அது இன்னும் ஒரு ஆள்ல தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதுல எந்த ஸ்கீமை நாங்க தெரிவு செய்யறோம் ஆன்லைன்லங்கிறதுக்குரிய கேள்விக்குரிய பதிலாகவும், வெல்ஃபியர் அகாடமியில நாங்க இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனாகத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஓகேயா, இந்த வெல்ஃபியர் அகாடமிங்கிறது சுமார் 6 வருடங்களுக்கு மேலாக சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை ஆன்லைன்ல ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், பெசிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிற இந்த ரெண்டு கான்செப்டையும் உள்ளடக்கி ஒர்க் பண்றதுக்குரிய பாத்தீங்கன்னா 5 வருஷம் அந்த மெமரியை ஷேர் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. இந்த கைடன்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு வருது. ஓகேயா, நீங்களும் ஆன்லைன்ல இப்படி ஒரு கம்யூனிட்டியில இப்போ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு ஒர்க்கிங் வீடியோ குரூப் அக்சஸ் தந்துடுவோம். அதே மாதிரி நீங்க லைவ் கிளாஸஸ் எக்ஸஸ் தருவோம். லைவா நீங்க ஈவினிங் 8 o'clock ஒரு பெச்சும், ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் இருக்கு, 8 o'clock ஒரு பெச்சும், 9 o'clock ஒரு பெச்சும் நீங்க லேர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதே போல நீங்க மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணும் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இது 1 மாசம் 2 மாசம் கான்செப்ட் இல்லை, மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணும் வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த 30,000ங்கிறது எவ்வளவு காலம்ங்கிறது அவங்களோட கையில தான் இருக்குது. இப்போ 1 மாசம் தான் கிளாஸ், 2 மாசம் தான் கிளாஸ்னு ஒரு சொன்னா இதுல ஒரு ரிஸ்க் கொண்டு வரும். என்ன ரிஸ்க்னா, நான் வந்து இப்ப 1 மாசத்துக்குள்ள எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று வரும். அப்படி இல்லாம நீங்க என்ன செய்யலாம்னா, தாராளமா இங்க வந்து உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே
பாருங்க, இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர் தான் இதுல உண்மையாவே இந்த 99% இருக்கிறவங்க தான் ரியல் அக்கௌண்ட். மத்த எல்லாமே ஷடோ அக்கௌண்ட். இதைத்தான் நான் சொல்ல மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணதுமே ஏர்னிங்ஸை டபுள் பண்ற மாதிரி. அப்ப இது பாருங்க, $4,000 $3,000. இப்போ $4,000 ஒரு ஆள் ஏர்ன் பண்றாருன்னா உண்மையாவே அவர் வந்து $10,000 ஒரு வீடு வாங்குற வாகனம் வாங்குற அளவுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் அவர் ஜெனரேட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி நாங்க பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல வந்து நாங்க 2 வகையான கான்செப்ட். நம்ம ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமையும் உங்களை ஸ்டார்ட் பண்ணி பெசிவ்ல கொண்டு முடிப்போம். ஓகே, உங்களை எப்படி இது பண்ண போறோம்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னு உங்களை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டாண்டர்ட் குரூப் நோட்டு ஒன்று, பெசிவ் இன்கம்ல கொண்டு முடிக்க போறோம். அது வந்து ப்ரீமியம் குரூப்னு ஒன்று. அப்போ இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல என்னென்ன கான்செப்ட் வரும்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க பெசிவ் பாருங்க. பெசிவ்ல நாங்க டீச் பண்றது வந்து இந்த அசெட் ரிலேட்டட் ஆனது. ஸோ நான் என்னென்னு கிளியரா சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் குரூப்ல பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் பண்றது, டேட்டா என்ட்ரி பண்றது, அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் பண்றது, சர்வே பண்றது, ஸோ ஒன்லைட் ஒர்க் சம்பந்தமான ஒரு ஓவர்வியூவை ஸ்டாண்டர்ட் குரூப்ல தருவோம். இது எல்லாமே ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். மைக்ரோ டாஸ்க்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க, ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. மைக்ரோ டாஸ்க்ல 10 டைப் ஆஃப் அந்த 5 டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் படிப்போம். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்றது தான். அந்த காப்பி பேஸ்ட் பண்ற ஜாப்ஸ்லையும் வந்து மைக்ரோ டாஸ்க் பொதுவாகவே காப்பி பேஸ்ட் பண்றது. இந்த காப்பி பேஸ்ட் பண்றதும் இங்கிலீஷ் வெப்சைட், ரஷ்யன் வெப்சைட் படிப்போம். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி அதுவும் படிப்போம். டேட்டா கலெக்ஷன் படிப்போம். டேட்டா கலெக்ஷன் 2, சர்வேல 2, டேட்டா என்ட்ரில 2, இப்படி வந்து நம்ம மல்டிபிள் வெப்சைட் 10 வெப்சைட் படிப்போம். ப்ரீமியம்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் குரூப்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸோடையும் சேர்ந்து ஃப்ரீலான்சர். அதே மாதிரி ஃப்ரீலான்சருங்கிறது ஒரு வெப்சைட். இதுல இன்னொன்னு சொன்னா நீங்க ஜாப்ஸ் வந்து இங்க என்ன இங்க ஜாப்ஸ் வந்து எங்களுக்கு இது வந்து போஸ்ட் ஆகி இருக்கும். இப்போ இப்படி ஒரு போஸ்ட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த ஒர்க் செய்தாங்க, இந்த ஒர்க் செய்தாங்கன்னு சொல்லி அவங்க தான் போஸ்ட் பண்ணுவாங்க. ஜொப்ட ஓனர்ஸ் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இந்த ஜொப்பை நான் செய்து தரேன். ஆயிரக்கணக்கான பாருங்க 5000க்கு மேற்பட்ட ஜொப்ஸ்கள் இங்க ஓப்பன்ல இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு. நம்ம படிப்போமா கிளாஸ்ல. இப்போ இதை வந்து இவர் சொல்றாரு, ஒரு ட்விட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி தரையாம் ஜுவல்லரி பிராண்டுக்கு. ஸோ இவர் வந்து $76 இது பண்ணிக்காரு. அதே மாதிரி புக் கீப்பிங் செய்து தருவான். அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு, வீடியோ கிரியேட் பண்ணி தருவான். இவர் வந்து ஒரு டியூட்டோரியல் இது பண்ணி தருவான். இவர் வந்து ரீல்ஸ் எடிட் பண்ணி தருவான். இப்படி வந்து ஒவ்வொரு ஆளும் ஒரு அவருக்கு $18 சொல்றான். இப்படி இவங்க போஸ்ட் பண்றதை நாங்க என்ன செய்வோம்னா இந்த ஜொப்பை நான் செய்து தரேன் இவ்வளவு கொண்டு இந்த இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இப்படி நம்மளும் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஜொப்ஸ் கிடைக்கும். இதுல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஓகேயா? ஸோ அதுவும் ரிஸ்க் குறைஞ்சது தான். அதே மாதிரி ஸ்டாக் இது முழுமையாவே வந்து ஏஐ இமேஜ். இப்போ அடோபி ஸ்டாக்னு ஒரு சட்டர் ஸ்டாக், ட்ரீம்ஸ் டைப், இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒரு அசட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த கென் வாங்குற டூலை யூஸ் பண்ணிட்டு அசட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த அசட்டை கிரியேட் பண்ணி இந்த வெப்சைட்டுகளில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணினதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இங்கே வந்து ஜாப்ஸ் இங்கே இந்த அசட்ஸ் இருக்கு தானே, இந்த அசட்ஸ் வந்து சேல்ஸ் நடக்க 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 எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கு. நம்ம வித்ரோ பண்ணுறதான். அதே மாதிரி ஒரு அசட்டை வந்து இதில் இருக்கிற ப்ளஸ் என்னன்னா ஒரு அசட்டை வந்து எகெயின் திரும்ப 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 சேல்ஸ் நடக்கும். இங்கே பாருங்க, இப்போ எங்களுக்கு வந்து இந்த தானே இந்த அசட்ல இது பாருங்களேன், நான் வியூ பெர்ஃபார்மன்ஸை காட்டுறேன். ஸோ இந்த அசட் மட்டும் வந்து 11 டைம் வந்து டவுன்லோட் நடந்திருக்கு. ஓகே, இதுல பாருங்க இதுக்கு ஏர்னிங்ஸ். இந்த அசட் வந்து 5 டைம் சேல்ஸ் ஆயிருக்கு. இந்த அசட் ஒரு டைம், இது ஒரு டைம், இது 2 டைம். அதே மாதிரி இந்த ஒரு டைம் இது டவுன்லோட் ஆகுதானே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் இதாகும். பாருங்க, இந்த அசட் ஒரு அசட்டை வந்து $0.21. பட் இந்த அசட்டை பாருங்க 2 அசட் தான் $0.21. அதே மாதிரி இந்த அசட்டை பாருங்க, இது ஒரு அசட்டே வந்து $29. இது வந்து 0.29. இது வந்து பாருங்க இது கீழே இருக்கிறது $21. அப்படி ஒவ்வொரு அசட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ வரும். அதெல்லாம் இவங்க எந்த கண்ட்ரில இருந்து இதை டவுன்லோட் பண்றாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு இவங்க ஷோ பண்ணிடுவாங்களா, எந்த கண்ட்ரில இருந்து டவுன்லோட் பண்றாங்க, எவ்வளவு பேர் டவுன்லோட் பண்றாங்க, என்ன நடக்குது, எல்லா டீட்டெயிலும் இங்க கிடைக்கும். அப்ப இது வந்து கம்பேரிட்டிவ்ல இப்ப நீங்க யூடியூப் வீடியோ பெசிவ் இன்கமுக்கு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணுவீங்க அல்லது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க தானே. இப்படி இல்லாம நீங்க இது வந்து ஹை ரிஸ்கே இல்லாத கான்செப்ட். அங்க எடிட்டிங் ஸ்கில் வேணும் அல்லது மார்க்கெட்டிங் பண்ணணும் அல்லது நீங்க இந்த ஒரு சீக்வன்ஸ் படி போகணும். அப்படி இல்லாம இது வந்து நீங்க அப்லோட் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கு, ஒரு ஒர்க் ஃப்ளோ ஒன்று இருக்கு, ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கும். அந்த ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம இந்த இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட்ல போட்டுட்டு அதுல இருந்து நம்ம இமேஜ் எடுத்து இங்க அப்லோட் பண்றது ஆட்டோமேஷன் நம்ம படிப்போம். அதே மாதிரி கென்வா இன்கம், டிஜிட்டல் ஏர்னிங் ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி ஆட்டோமேஷன் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு, ஏஐ இல்ல அந்த ஏ ஆட்டோமேஷன் படிப்போம். இப்படி எல்லாமே படிப்போம். இது சம்பந்தமா லைவா நான் ஒர்க் பண்ணிட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி ஒர்க் அந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிளேலிஸ்ட்ல எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. இந்த பிளேலிஸ்ட்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல ஏஐ டூல், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங், இப்படி நிறைய வீடியோஸ் இதுல ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள். ஸோ இதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எந்த வழியிலனாலும் சரி உங்களுக்கு ஆன்லைன்ல எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம
ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று உருவாக்குறோம், அது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள். ஓகே, அதே போல் நீங்கள் இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா, இது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸாக நான் காட்டுன்னு பாருங்கள். ஓகே, இது இந்தியன் மெம்பர்ஸோட ஏர்னிங்ஸ் எல்லாம் பாருங்களா. இதில் வந்து ஸ்ரீலங்கன் மெம்பர்ஸ் இந்த வெப்சைட்டில் இது மைக்ரோ டாஸ்கிங் வெப்சைட். அதே மாதிரி சில வெப்சைட்டில் பாருங்கள், அவங்களோட இதை பார்ப்போம் பாருங்கள். இதுலாம் ஒரு நாளைக்கு இவருக்கு வந்து $7 சேல் ஆகுது. என்ன இந்த நம்ம இமேஜ் ஜெனரேஷன் அப்படியும் இதில் ஆக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து தனியான ஒரு சேனல் ஒன்று இருக்கு பாருங்க. இதில் இப்போ போட்டிருக்காரு அவர், இங்கே பாருங்க, இப்போ போட்டிருக்காரு $17 அவருக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகேயா, ஏர்னிங்ஸ் டபுள் பண்ணுற கான்செப்ட் இருக்குது. ஆனால் அதில் அதை பார்க்குறாங்க. ஓகே, விஷயம் இல்லைங்களா. ஸோ இப்படி வந்து எங்களுக்கு ஒரு இதே தேவையில்லை, ஒரு டிசைனிங் ஸ்கில் தேவையில்லை. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட், சுமார் நான் 60க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இவங்க எல்லாருமே வந்து பாருங்க, இவங்க வந்து ஃபோனில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு டிவைஸ் வேணுமா, அல்லது வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமா, இப்படி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே தேவையில்லை, உங்கள்கிட்ட ஒரு டெடிகேஷன் இருந்தால் மட்டும் போதும். பாருங்க, ஒரு கையால் மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிக்கிறா. சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்கிறா. ஓகேயா, அப்படி அதில் பார்ப்போமா, நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். 26வது ஏர்னிங்ஸை ஒரு கேர்ள் ரிசீவ் பண்ணியிருக்கிறா. அதே மாதிரி ஒரு ஆள் வந்து சிலங்கன்னு சொல்லணும் சர்வே கம்ப்ளீட் பண்ணது, சர்வே ஜாப்ஸும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸ்கள் இதில் இருக்குது. நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. ஒரு ஆள் வந்து பாருங்க, ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கிறான். இவ தான் இந்த கை உடைஞ்ச இது செஞ்சவ. இவ ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கா. எப்படின்னு சொன்னா, இவ ஆல்ரெடி ஃபோனில் தான் ஒர்க் பண்ணுறா. அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுறதுக்காக ஃபோன் வாங்கியிருக்கிறா. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இவர் வந்து கட்டாரில் ஒர்க் பண்ணுறவர். இவர் சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணிருக்கிறாரு. இவரும் வந்து என்ன செஞ்சிருக்காரு, இவரும் தனக்கு தேவையான பர்சனலாக இது பண்ணுவார். ஓகேயா, ஸோ இப்படி நிறைய பேர் வந்து இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்களுக்கு இதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதில் காட்டுறேன் பாருங்க. ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு வித்ரோ பண்ணிருக்காரு. இது சர்வே, தமிழில் சர்வே கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்குது. இன்றைக்கு அந்த கட்டார் ஸ்டூடெண்ட் நான் பின் பண்ணி வச்சுட்டு பழைய ஸ்டூடெண்ட். இவர் கட்டார் அக்கௌண்ட்டில் ஒரு ஏர்னிங்ஸ், ஸ்ரீலங்கன் அக்கௌண்ட்டில் ஏர்னிங் மொத்தமாக இவர் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் வித்ரோவல் இந்த இருக்குது. இவங்க நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு அல்லது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். பாருங்க, ஒரு நாளைக்கு இவங்க எப்படி ஏர்ன் பண்றாங்க பாருங்க. இந்தியன் மெம்பர், துபாய் மெம்பர், சவுதி மெம்பர்ஸ் எல்லாமே இது இதாகாது. ஸ்ரீலங்கன் மெம்பர்ஸும் இடையில வருவாங்க, ஒரு ஆள் 2 பேர் இருந்து. பட் இதுல வந்து கண்டினியூஸா இவங்க வந்துட்டே இருக்கிறாங்க. பாருங்க, $35. இந்த $35 $1 போனஸ். இப்போ நாம இந்த பெசிவ் இன்கம்ல ஒரு கென்வா மூலமா தான மணி மேக் பண்ற கான்செப்ட சொல்றோம். கென்வாவை யூஸ் பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு $5 தேவை. அந்த $5 நாங்கள் அதுக்கு தான் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல இருந்து பேசுவோம். அதை இங்கே நீங்க எடுக்கலாம். ஒரு மாசம் உங்களால் $5 ஏர்ன் பண்ணிடலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு இது க்ரோத் ஆகும். அதை விட்டுட்டு நீங்க இந்த புரோக்கன் மெத்தட் இதெல்லாம் தயவு செய்து கென்வாவில் யூஸ் பண்ண வேணாம். ஓகே, இப்படி ஒரு இடத்துல ஏர்ன் பண்ணிட்டு அந்த ஏர்னிங்ஸை கொண்டு இது பண்ணுங்க. உங்களுக்கு அந்த இன்கமும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமையும். இல்லைன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப்ஸும் கிடைக்காது, நீங்கள் ஒர்க் பண்ணவும் மாட்டீங்க. ஓகே, அதுக்கு போனஸும் பே பண்ணுவாங்க. ஓகே, அப்படி ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதில் பாருங்க, $72 ஏர்ன் பண்ணிருக்காரு. அதுக்கு $30 போனஸ் அவருக்கு. அந்த $5 போனஸ்லேயே வந்துட்டு $65 ஏர்ன் பண்ணிருக்காரு, $20 போனஸ். $65 ஏர்ன் பண்ணிருக்காரு, $6 போனஸ், $12 இப்படி வந்து இந்தியன் மெம்பர்ஸ் வந்து சவுதி, இந்தியா, கட்டார் இந்த மெம்பர்ஸ்லாம் வந்து கட்டாயம் இதில் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவ 5வது வித்ரோவல் டோட்டல் 32,000. இது 5 வருஷத்துக்கு முதல். இது ஒரு ஆள் $7 ஏர்ன் பண்ணது. அதே மாதிரி இவர் சர்வே கம்ப்ளீட் பண்ணது $5 சர்வே. ஒரு நாளைக்கு 3 சர்வே வேறு வேறு வெப்சைட்ல வந்திருக்கு. இப்படி வந்து எக்கச்சக்கமான ப்ரூஃப். இவர் வந்து சுமார் 2,28,000 மேலே ஏர்ன் பண்ணிருக்காரு. இதெல்லாம் நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்படி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. இதை லைவ் ஏர்னிங்ஸ்லாம் உங்களுக்கு செக் ஆகும். இதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் இருக்கு. ஓகே, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. மொபைல் ஒர்க்கர்ஸ் லைவ் ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ்னு சொல்லி இங்கே டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பிடிஎஃப் கலெக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த கலெக்ஷன் என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த பிஎல்ஆர் பிடிஎஃப்ங்கிறது எதை நாங்கள் சொல்லுவோம்னு சொன்னால், நீங்கள் எப்படின்னா இந்த ஒன்லைனில் நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட் உள்ள பிடிஎஃப்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். ஓகே, இதில் பாருங்கள், இந்த பெக்சலில் மணி மேக் பண்ணுறது, ஃப்ரீலான்சரில் மணி மேக் பண்ணுறது, அதே மாதிரி இந்த இருக்குது ஏன்னா அலி எக்ஸ்பிரஸில் மணி மேக் பண்ணுறது, பிஎன்ஜி இதில் மணி மேக் பண்ணுறது, இப்படி வந்து ஒவ்வொன்றிலையும் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்குரிய எல்லா வெப்சைட்ஸையும் நீங்கள் அன்லிமிட்டட் பிடிஎஃபாக நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம்.
ஸோ இப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதால இது உங்களுக்கு என்ன கன்செப்டில் வந்து சேரும்னு சொன்னால், நீங்கள் இதை வந்து எப்படி இங்கே பாருங்கள், மொபைல் வால்பேப்பரில் மணி மேக் பண்ணுறது, அதே மாதிரி டெஸ்ட் அண்ட் கம்ப்ளீட். ஸோ இப்படியான இதில் நீங்கள் இந்த பிடிஎஃப் எப்படின்னு சொன்னால், பிஎல்ஆர் பிடிஎஃப், இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ரீசேல் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் ஆஃபர் கொடுக்கணும்னு சொன்னால் கொடுக்கலாம். அல்லது இதில் உங்களுக்கு நீங்கள் உங்களோட பர்சனலான அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம். இப்படி எக்கச்சக்கமான சர்வீஸ்கள் நீங்கள் இதில் செய்து கொள்ளலாம் இந்த பிடிஎஃப்பை யூஸ் பண்ணிவிட்டு. அதுக்கு உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் எக்ஸஸை நாங்கள் உங்களுக்கு தருவோமா. ஸோ அதுதான் இந்த பிடிஎஃப் கலெக்ஷன். ஸோ நீங்கள் தாராளமாக இதில் வந்து அந்த பிடிஎஃப்பை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு அன்லிமிட்டடான எக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி கொள்ளலாமா. ஸோ அண்ட் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயே நாங்கள் நிறைய அப்டேட்ஸ்கள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி மேக்கிங் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், ரியலான வெப்சைட்டை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ரியலான வெப்சைட்டில் வந்து உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு நீங்கள் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாமா. அதுதான் இது. அதே மாதிரி கூகுளில் போயிட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ், எங்களோட கிளாஸ் எக்ஸஸ் கிளாஸ் பை பண்ணுற லிங்க் வந்து நீங்கள் வேர்ல்டு வைடாக எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் நீங்கள் பை பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். அது இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும். செக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோஸில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும். அதே மாதிரி ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற வீடியோ ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைனில் நீங்கள் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபீச்சர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் கண்டெக்ட் லிங்க் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. லிங்க்டின்லேயும் எங்களுக்கு கண்டெக்ட் இருக்கும். ஸோ கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் டிக்டாக் பயோலையும் இது எங்களோட கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எங்களோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா வெரிஃபை பண்ணுங்கள், நல்லா தேடுங்க. நான் சொல்கிற சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே கூகுளில் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே என்ன நடக்குது, எப்படியான ஒர்க் நடக்குது என்னங்கிற டெலிகிராம் சேனலில் நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். பழைய ப்ரூஃப் எல்லாம் இருக்கும். ஸோ ப்ரூஃப் எல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்களும் எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபீச்சர் அகாடமி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ஷேர் பண்ண ஓகே ரைட். பாருங்க, இப்போ கென்வா சீரிஸ்ல நான் பொதுவாகவே லோகோ டிசைன் சம்மந்தமாக தான் இதில் பேச போகிறோம். பட் வந்து நீங்கள் டிசைனிங்காக தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வெப்சைட்ஸ். ஓகே, நான் இதில் சொல்கிற வெப்சைட்ஸ் எல்லாமே 100% ஜென்யூனான வெப்சைட்ஸ். இதில் லோக்கல் வெப்சைட்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே ரைட். இதில் முதலாவது நான் சொல்ல போகிற வெப்சைட் வந்து YT ஜாப்ஸ். இது வந்து என்னன்னா யூடியூப் ரிலேட்டடான எல்லா டைப் ஆஃப் ஜாப்ஸும் இது செய்யும். ஓகே, இப்போ நம்ம ஃபெஸ்ட்டுக்கு வந்து கென்வாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கென்வாவோட வந்து நீங்கள் சோஷியல் மீடியா ரிலேட்டடானது, பிஸ்னஸ் ரிலேட்டடானது, வீடியோ ரிலேட்டடான எல்லாமே இது பண்ணலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் லிங்க் இன் பயோ கான்செப்டும் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் போஸ்ட், இது என்னன்னா இது இந்த டிசைனிங் எல்லாமே நீங்கள் செய்யலாம். ஆல்ரெடி இதுக்கான டெம்ப்ளேட் வந்து இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணுற வேலை மட்டும்தான். ஓகே, இதில் ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் பெய்ட் மெத்தட் அவன் ஃப்ரீயாகவே உங்களுக்கு யூஸ் பண்ண தரான். ஓகே பாருங்கள், இதெல்லாம் வந்து வீடியோ வீடியோ எஃபெக்ட் எல்லாம் இதில் டிஃபால்ட்டாகவே இருக்குது. அதே மாதிரி இதில் ஏஐ ஆப்ஷனும் இருக்குது. ஏஐ யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டிசைனிங் பண்ணலாம். இந்த கென்வா ஏஐ கொடுத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான டிசைன் தரும். அதே மாதிரி இதில் டிசைன் பண்ணலாம் கோட், அதாவது ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணலாம், வீடியோ கிளிப்பும் ஜென்ரேட் பண்ணலாம். வீடியோ கிளிப் வந்து வீடியோ 3யோட கனெக்ட் ஆகி வரும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிசைனிங் ரிலேட்டடானது. நான் லோகோ டிசைன் சம்மந்தமாக தான் காய்க்க போகிறேன். அதனால இதில் நீங்கள் லோகோ டிசைனோடு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்க. ஓகே, லோகோ டிசைன் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இங்கே வந்து நிறைய டிசைன் டிஃபால்ட்டாக வரும். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறத நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. நீங்களும் இதில் ஸ்க்ரெட்சில் இருந்து கிரியேட் பண்ணலாம். அதை இப்போ இந்த லோகோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு லோகோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட், நான் செலக்ட் பண்ணுறேன் வந்து 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 இங்கே உங்களுக்கு தெரியும். நான் இதில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த லோகோ எனக்கு தேவைன்னு சொன்னால் இதில் வந்து இதை நீங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, உதாரணத்துக்கு இதில் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இதை கலரை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அல்லது இதை ஃபொண்டை மாற்றிக்கொள்ளலாம். அல்லது வந்து நீங்கள் இதில் கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறோன்னா தாராளமாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீயானது. அதனால் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு ஐடியா ஒன்று இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதை பில்டப் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இதான் இதில் மெயினான கான்செப்ட். ஆல்ரெடி இங்கே இருக்கும் டிஃபால்ட்டாக அதை நீங்கள் செட்டப் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ இதில் நான் முதலாவது செய்ய போகிறேன் YT ஜாப்ஸில் இது என்ன சொன்னால் யூடியூப் ரிலேட்டடான எல்லா ஜாப்ஸும் இங்கே ஷோ ஆகும். இதில் இருந்து நாங்கள் என்னத்தை ஃபில்டப் பண்ணி எடுக்க போகிறோம்னு சொன்னால் கேட்டகரியில் நீங்கள் ரோல் ஸ்டைல் ரோலில் வந்து தம்ப்நெயில் டிசைன், ஏன்னா தம்ப்நெயில் டிசைனர் தான் இங்கே தேவைப்படும். ஓகேயா? ஸோ இங்கே வந்து நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணிட்டு டிசைன் பண்ண போகிறோம். வேர்ல்டில் இருக்கிற டாப் லெவல் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இங்கே இருந்தால் ஜாப் எடுக்கிறாங்க, யூடியூப் கிரியேட்டர்ஸ்லாம். அப்போ நீங்கள் தமிழில் டிசைன் பாருங்கள் 3 லட்சத்தி நீங்கள் தாராளமாக வர்ற பேரை போயிட்டு நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம்.
தம்ப்நெயில் டிசைனர் அப்லோடர், அதே மாதிரி தம்ப்நெயில் டிசைனர் இ-காமர்ஸ், அதே மாதிரி தம்ப்நெயில் டிசைனர் ப்ராஜெக்ட், இப்படி வந்து தம்ப்நெயில் டிசைன் சொல்லி நிறைய ஜாப்ஸ் வரும். இதுக்காக நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இங்க நிறைய போட்டிருக்கும். நீங்க நல்ல டிசைனர், நல்ல ஒரு இம்ப்ரூவர், ஒரு டிசைனிங்ல நல்ல ஒரு ஸ்கில் ஒன்று இருக்குன்னு சொன்னா நான் ரொம்ப இது பண்றேன். அதே மாதிரி நீங்க கென்வா யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போறீங்கனாலும் தாராளமா இதை நீங்க எக்ஸப்ட் பண்ணி எடுக்கலாமா. ஓகே, உங்களுக்கு கிரியேஷன் மட்டும் தெரிஞ்சிட்டுன்னா சரி. முதலாவது வெப்சைட். ரெண்டாவது வெப்சைட் ஃப்ரீலான்சர். இது வந்து இங்க என்னன்னா, இது என்ன கான்செப்ட்னா, ஜொப்பை வந்து இங்க போஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த டிசைன் பண்ணித்தாங்க, இப்படி பண்ணித்தாங்கன்னு ஜொப்பை போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க போஸ்ட் பண்ற ஜொப்புக்கு நான் இதை கம்ப்ளீட் பண்ணி தரேன். இப்போ ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க $158. இந்த $158 நீங்க வந்து அப்ரோச் பண்ண, நான் $158 நான் உங்களுக்கு இது செய்து தரேன் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். அதுல அவங்க உங்களுக்கு ஓகேன்னா அதை எடுப்பாங்க. இதுல நிறைய சீக்ரெட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம கிளாஸ்லயும் இது சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு. நீங்க தேடி படிக்கிறோம்னா படிக்க கொடுங்க. கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்களா. இந்த வெப்சைட்டை நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றேன் நிறைய ட்ரிக்ஸ் இதுல இருக்குதா. ஓகே, ரைட். ஓகே, அப்போ இவ போஸ்ட் பண்ணுவாங்க, எனக்கு வீடியோ எடிட்டர் தேவை அப்படின்னு சொல்லிப்பா. நம்ம டிசைனிங் ரிலேட்டடான, நீங்க டிசைனிங் ஃபில் பண்ணீங்கன்னு சொன்னா டிசைனிங் ரிலேட்டடான எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ப்ரொபோசல், ரைட். மாடர்ன் ஃப்ரீ ப்ரொபோசல் டெம்ப்ளேட். இதுக்கு $64 கேட்குறாங்க. அப்போ நம்ம இது வந்து 6 டே இருக்குது. இன்னும் இதுக்கிடையில் நாங்கள் என்ன செய்வோம், வெரிஃபைட் எம்ப்ளாயர் தானே, ரைட். இதுக்கிடையில் இவருக்கு வந்து இவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்து அதை நாங்கள் இங்கே இது பண்ணி கொடுப்போம். இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால், இந்த ஃபைன் ஜாப்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல ஓகே ஃபைன் கண்டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. சரி, ஃபைன் கண்டெஸ்ட். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னன்னா, இங்க வந்து ஜாப் வந்து கண்டெஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க இவங்க. இப்போ லோகோ டிசைன் கண்டெஸ்ட்னா இது மற்றது மாதிரி தான் இவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த போஸ்ட் பண்ற கண்டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது எனக்கு இப்படி டிசைன் ஒன்று நீங்க கிரியேட் பண்ணித்தாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னா ஒரு மணி பே பண்றேன். இது வந்து இவர் சொல்றாரு என்னன்னா, வெக்டரைஸ் டு கார்ட்டூன் இமேஜஸ். 2 கார்ட்டூன் இமேஜஸ் தருவாங்க. அதை வந்து நீங்க வெக்டரைஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் என்னங்கிறது இதை கிளியரா சொல்லியிருப்பாங்க. அப்படி இவங்க சொல்ற இந்த இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. ஓகே, நான் இதுல இதை கிரியேட், அவர் ஃபைல தருவார். இந்த 2 ஃபைல் தந்திருக்காரு. இந்த 2 ஃபைலையும் எடுத்து நீங்க என்ன செய்யணும், வெக்டரைஸ் பண்ணி கொடுக்கணும். இப்ப இந்த நாளுக்குள்ள என்ன செய்வாங்கன்னா, 24 பேர் இதுல என்ட்ரி பண்ணிருக்காங்க. இப்படி நிறைய பேர் என்ட்ரி பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு பர்சன் அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ரிஸ்க் இருக்காது. அப்ப இப்படி நீங்க கண்டினியூஸா, அப்ப நீங்க சொல்ல போறதுலாம் இதே கான்செப்ட் தான் வரும். இப்படி கண்டினியூஸா நீங்க 2-3 வெப்சைட்ல நீங்க அப்லோட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு எவ்வளவு டைம் போக போகுது வெக்டரைஸ் பண்றதுக்கு தெரிஞ்சாக்கிறதுக்கு. நீங்க வெக்டரைஸ் பண்றதுக்கு சார் கென்வாவில் எப்படி வெக்டரைஸ் பண்ண, அதாவது நான் லோகோ டிசைன் தான் சொல்றேன். இது ஒரு வகையான கண்டெஸ்ட். ஓகே, நான் இப்போ கண்டெஸ்ட்டை கிளிக் பண்ணி காட்டுறேன். இதுல நிறைய டைப் ஆஃப் கண்டெஸ்ட் வரும். லோகோ கிரியேட் பண்ணிட்டாங்க, பிசினஸ் கார்டு கிரியேட் பண்ணிட்டாங்க, மொபைல் ஆப் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்படி நிறைய பேரே நமக்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், அதுல இருந்து நம்ம இவங்க சொல்லுவாங்களே பாருங்க, இந்த இருக்குது போட்டிங் லோகோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க, $200. அதே மாதிரி மினிமலைஸ் கவர் சீரிஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க, லவ் கெப் புக் கவர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய பேர் போடுவாங்க. இப்படி போடுற ஜாப்ஸ் எல்லாத்தையுமே, இந்த கண்டெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி சப்மிட் பண்ணுவோம். ஓகேயா, ரைட். அப்ப அதாவது வெக்டரைஸ் பண்றதுக்கும் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ஏஐ இருக்குது. பட் ஏஐ இல்லாம நீங்க செய்தாங்க, நான் சொன்ன கண்டெஸ்ட்ல நீங்க அப்படித்தான் செய்து கொடுக்கணும். ஓகே, அப்போ ஃப்ரீலான்சர்ல கண்டெஸ்ட் ஆப்ஷன் நீங்க தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி டைரக்டா ஜாப்பும் செய்து கொள்ளலாம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம சிலங்காவில் இருக்கிறாங்களும் சொல்றோம், நீங்க லோக்கலாக இருக்கிறீங்களா டாப் ஜாப். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர், கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு சொல்லி நிறைய கிராஃபிக் டிசைனர் ஜாப் வரும். இது வந்து ஒன்லைன்லையும் வரும், பார்ட் டைமா, அதாவது ஒன் சைட்டுக்கு போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒன்லைன்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யற மாதிரி இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணி தாராளமா இதுல செய்து கொள்ளலாம். ஓகே, நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ்கள் இருக்கு, எவ்ரிடே போஸ்ட் ஆகுமா. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 99 டிசைன். ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஜாப் வந்து ஓப்பன் ஆகி இருக்கும். பாருங்க, இதுல பாருங்க, ஒரு ஆள் வந்து $1161. இதுல இன்னொரு விஷயமும் நடக்குது, நம்ம அதை இப்ப சொல்லல, நான் வேற வீடியோஸ்ல சொல்றேன். $1161 வந்து ஒரு இது ஒன்று ஹவுஸ் மீன் வி டீச் வெரைட்டி சோஷியல் டான்ஸஸ், ஏதோ ஒரு டிசைனிங் ஒன்று பண்ணி தர சொல்றாங்க. லோகோ டிசைன் தான் 4 டிசைன் வந்து இங்க சப்மிட் பண்ணிருக்காங்க. 3 டேல இது வந்து முடிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா டிசைன் அவுட்டோர் பிராண்ட் லோகோ 3 டேஸ்ல முடிக்கிறோம். இதுக்கு பிரைஸ் வந்து $799. அந்த 99 டிசைன்ல வந்து ஜொப் வந்து கட்டும் அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி இதுல பாருங்க, நீங்க ஏஐ யூஸ் பண்ணலாமான்னா இதுல இவனே சொல்லுவான், நீங்க ஏஐ யூஸ் பண்ண வேணான்னு இவனே சொல்லுவான். இப்போ சில பேர் அப்படி ஒரு யோசனை ஒன்று இருக்கு, சார் நீங்க எப்படி சொல்றீங்களே, நான் கென்வாவில் ஏஐ யூஸ் பண்ணி செய்யலாமான்னா, அல்லது நான் வேற லோகோ டிசைனுக்கு ஏஐ யூஸ் பண்ணலாமான்னா கட்டாயமா நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணலான்னா அவன் சொல்லுவான், நீங்க ஜெனரேட்டிவ் ஏஐ கண்டென்ட் வந்து நாட் அலவுடுன்னு சொல்லுவான். நீங்க பாருங்க, இது அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லி அலவுட் இல்லாததுக்கு அலவுட் இல்லைன்னு சொல்லுவான்.
அலோவ் பண்ணுறதை நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், அலோவ் பண்ணி செய்து கொள்ளலாம். ஓகேயா? ஸோ இப்படியான ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. இது பேர் 99 டிசைன். ஓகே. ஆனால் டிசைன் க்ரௌடுன்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. இது வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்காவில் இருந்து பாருங்கள், $50,000 பார்த்தீங்க, $38,000, $31,000 சொல்லி கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் நல்ல டிசைனாக இருந்தால் தாராளமாக நீங்கள் இதை இது பண்ணிக்கொள்ளலாம். இதில் என்ன நோட்டு சொன்னால் ஒன்றும் இல்லை, இவங்க வந்து நீங்கள் டைரெக்டாகவும் இது செய்து கொடுக்கலாம், அதாவது ஜாப் செய்து கொடுக்கலாம். அப்படி இல்லை நோட்டு சொன்னால் நீங்கள் டிசைனிங் கண்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இங்கே வந்து கண்டெஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துல பேரையும் பாருங்களா, டிசைன் க்ரௌட். நான் ஒவ்வொன்றா பேரை பார்த்து இது பண்ணி கொள்ளுது. ஓகே. அதே மாதிரி இங்கே டிசைன் ஜாப்னு ஒரு சொல்லி ஒரு இருக்கு பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா 83 டிசைன் ஜாப் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்போ இவர் சொல்கிறாரு என்னன்னா $150 நான் ப்ரொவைட் பண்ணுவேன், நீங்கள் என்னென்னா 42 டிசைன் எனக்கு இப்படி வந்து ஒரு இது வந்து கிரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா இங்கே பாருங்கள் எப்படி ஃபைல் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இவங்க எல்லா ஃபைலும் இவங்க தந்துடுவாங்க. நீங்கள் அதை வச்சு அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே. ஒன்றுமில்லை, சிலது வந்து டைரெக்டாகவே இந்த தார இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே காப்பி பண்ணிட்டு கொண்டு போய் நீங்கள் இதில் போட்டிங்கன்னு சொன்னால் சரி, ஏஐயில் போட்டு கென்வா ஏஐயில் போட்டிங்கன்னா அது கிரியேட் பண்ணி தரும். ஓகே. ஃபோன் ஸ்டைல் என்ன, வேர்ட் மார்க் என்ன, இப்படி எல்லா டிசைன் இவங்க சொல்லுவாங்க. அதை நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக ரிசர்ச் பண்ணி நீங்கள் இந்த இதை சப்மிட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி நிறைய ஜாப்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் ஆகிட்டே வருமா, இந்த 83 ஜாப் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதில் நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ நான் சொன்ன இவ்வளோ வெப்சைட்டை தவிரையும் சில வெப்சைட் இருக்குது, பட் நான் இது வந்து ஃபில்டர் பண்ணி செய்கிறேன். ஓகே. இந்த ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ரிஸ்க் குறைஞ்ச வெப்சைட்ஸோட சொல்கிறேன். ஸோ நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ கென்வாவில் வந்து ஏஐ யூஸ் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக இருக்கலாம். அப்படி டிசைனிங் ஸ்கில் வச்சு நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு இந்த கென்வா வந்து மணி மேக்கிங்க்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணும். அதை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா சரி, நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே. நீங்களும் கென்வாவில் மணி மேக் பண்ணணும். ராயல்ட்டி ஃப்ரீ வெப்சைட்டில் நோட் சொன்னால் அது சம்மந்தமாக நான் நிறைய விஷயங்களே சொல்லியிருக்கேன். நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். அது ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் நல்ல எஃபர்ட் போட்டு செய்வேன், தாராளமாக ஜாயின் பண்ணி கொடுங்க. வாட்ஸ்அப் கனெக்ஷன் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்க.